ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மூலாமட்டம்னா என்ன, வேறு ஒரு பில்டிங்க்கு மூலாமட்டம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டான டீட்டெயிலு. ஏன்னா இதை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னா கடைசி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும். சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கட்டாயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை எம்எம் கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் செக்சுரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்க, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். மூலாமட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா 90 டிகிரி. சரிங்களா, ஒரு பில்டிங் அப்படி 90 டிகிரிக்கு இருக்கணும். இந்த இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரி, இந்த 90 டிகிரிக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் மூலாமட்டம். இப்போ இந்த பில்டிங் 90 டிகிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 90 டிகிரி இல்லாததுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஊடையில் நான் சொல்கிறேன். இந்த 90 டிகிரி எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலத்தை மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தை நம்ம மார்க் பண்ணியிலே பார்த்திங்கன்னா நம்ம 90 டிகிரி ஸ்கேல் இருக்கும். அதை நீங்கள் இந்த முக்கில் நம்ம இந்த நூல் வைக்கிற இடத்துல வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை கூட வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து 3, 4, 5 அப்படிங்கிற ரூல் இருக்குது. இல்லைனா இந்த நம்ம பித்தகோரஸ் தியரம் AB² + BC² = AC², அந்த ஃபார்முலா தான். இப்போ 3 அடி அப்படின்னு நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 அடி இந்த இருக்குது. அடுத்து 4 அடி, 4 அடி இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 5 அடி இருக்கணும். ஆனால் நமக்கு இருக்கிறது 5 அடி 1 இன்ச் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த 5 அடி 1 இன்ச்சு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது கிராஸாக இல்லை, அந்த 90 டிகிரிக்கு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, அப்படியும் பார்க்கலாம். இல்லை நம்ம இதே இது நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா டிராயிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 90 டிகிரி ஸ்கேலை கூட அந்த முக்கில் வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தது இது மூலாமட்டத்துக்கு இல்லை. இது எதுக்கு நம்ம வைக்க முடியல அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் லேண்டு. இதுக்கு நம்ம பின்னாடி ரோடு இருக்குது, அதுமாதிரி ஃப்ரெண்ட்லி ரோடு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம இடம் விடலை. பின்னாடி நம்ம லேண்டோட எட்ஜுக்கு தான் கட்டியிருக்கோம். அது மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் நம்ம லேண்டோட எட்ஜுக்கு தான். ஏன்னா ஃப்ரெண்டில் கார் பார்க்கிங் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்லேயும் நம்ம ரோடு இருக்குது. ஃப்ரெண்ட்லேயும் நம்மளுக்கு ரோடு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்லேயும் நம்ம ரோடோட எட்ஜுக்கு தான் கட்டியிருக்கோம். ஸோ அதனால் வெண்டிலேஷனுக்கு நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பின்னாடி ரோடு தான். ஸோ அதனால் வெண்டிலேஷனுக்கு நம்ம பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எட்ஜுக்கு கட்டிட்டோம். ஏன்னா பின்னாடி நம்ம ஒரு அடி நம்ம அந்த கிராஸுக்காண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 அடிக்கு நம்ம இடத்த கழிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அந்த 2 அடிக்கு நம்ம கழித்தோம் அப்படின்னா பில்டிங்கோட ஏரியா குறையுது. இது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல். சரிங்களா, ஒரு கீழே ஒரு வீடு, கார் பார்க்கிங்கு, மேலே 2 வீடு, அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிடென்சியலுக்காண்டி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு 2 அடி குறைஞ்சின்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாத்தோட சைஸுமே குறைஞ்சிடும். இப்போவுமே இதுவே நம்ம பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ் தான். 10க்கு 10 ஒரு பெட்ரூமு, 16க்கு 11 ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சன், ஒரு 6க்கு 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிச்சனு, ஒரு 12க்கு ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்ரூம். ஸோ எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு மினிமலான ஸ்பேஸை தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கும். ஸோ இதுக்காண்டி இந்த மூலாமட்டத்துக்காண்டி நம்ம ஒரு 2 அடி தள்ளணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் வேஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ இது அட்வான்டேஜ் தானே. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடைசி ஃபினிஷிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபினிஷிங்கில் நம்ம இந்த டைல்ஸ் கொட்டையில் டைல்ஸ் எல்லாமே 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். இந்த டைல்ஸ் எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை கிராஸ் பண்ணியிருக்கோம். இது பில்டிங் இப்படி கிராஸாக பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த கிராஸு டைல்ஸில் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு அளந்து காட்டணும் அப்படின்னா, இப்போ இதிலேருந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு இருக்குது. அதே இது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு, ஒரு 10 அடிக்கே வித்தியாசம் வருது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி இதோட அவுட்டர் ஏரியா. அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து 20 அடிக்குன்னா 11 இன்ச்சு. அதே இது நம்ம வந்து 40 அடி அப்படின்னா 22 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் இருக்குது. இப்போது இந்த 22 இன்ச்சு நம்ம வந்து கிராஸ் வரக்கூடாது அப்படின்னா பின்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 அடி இடமோ இல்லை அப்படின்னா அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 22 இன்ச்சஸ் நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வராது. ஸோ அப்போ 22 இன்ச்சுக்கு அங்கேருந்து இது வந்து கிராஸ் இருக்குது. ஸோ 22 இன்ச்சுக்கு இதை ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸ்ட்ரெயிட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடியை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை நம்மளுக்கு வந்து மூலாமட்டை வேணும், இல்லை நான் கமர்ஷியல் தான், நான் வந்து வாஸ்து எதுவுமே பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடோட இடம் வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்லாம் 10 லட்ச ரூபா இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 2300 கிட்ட வருது. ஸோ அதே இது வந்து கிரவுண்டு மட்டும்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே காம்ப்ரமைஸ் நம்ம வந்து அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம வந்து இந்த 2 அடியை நம்ம வந்து கூட யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெண்டிலேஷன் பிரச்சனைகள் இல்லை, ப்ளம்பிங் பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா பின்னாடி நமக்கு ரோடு அப்படிங்கிறதுனாலையும் ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ரோடு அப்படிங்கிறனாலையும் இந்த கிராஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து எனக்கு வந்து பிரச்சனை, இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து எனக்கு வந்து வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மூலாமட்டம் 90 டிகிரி வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு பின்னாடி இடம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது, இல்லைனா சென்ட் கணக்கில் இடம் இருக்குது, பின்னாடி இடம் விடவோ முன்னாடி இடம் விடவோ சைடில் இடம் விடவோ எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து பில்டிங் காஸ்ட்டு வந்து பில்டிங் வந்து ஒழுங்காக இருக்கணும், பில்டிங் காஸ்ட் தான் எங்கள் ஏரியாவில் வந்து அதிகம், லேண்ட் ஏரியா வந்து கம்மி தான் அப்படின்னு இவ்வளவு இருக்குது அப்படின்னா பில்டிங் நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணையிலே காலம் மார்க்கிங் பண்ணையிலே ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு பில்லர் இந்த கிராஸு அடுத்து இந்த கிராஸ் ரெண்டுக்கான 90 டிகிரியை மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஆப்செட் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து இந்த ரூம் 10 அடியா, இதுலேருந்து ஒரு 10 அடிக்கு மார்க் பண்ணி இங்கே ஒன்றும், அதுக்கடுத்து ஒரு 11 அடியை ஒரு மார்க் பண்ணி அங்கே ஒரு நூலும் போட்டு நம்ம வந்து காலத்தப்புறம் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த 90 டிகிரிக்கான முக்கியத்துவம் என்ன, அது எந்த இடத்துல நீங்கள் வந்து பயன்படுத்தணும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலம் சைஸு, இந்த பீம் சைஸு, இந்த பிளானு எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பிளானு அது மாதிரி எஸ்டிமேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கானது நாங்கள் ரெடி பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.